காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஏற்கனவே பார்த்த சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மாடல்ல தான் இதுவும் வரும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதை வச்சு இதை சால்வ் பண்ணி பாருங்க. என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் நான் போடுறதை வச்சு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 3600ஆகவும் 4 ஆண்டுகளில் 5184ஆகவும் மாறுகிறது எனில் அதன் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து 15%, 20%, 17%, 18%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 4 இயர்ஸ்ல வந்து அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா 5184 இருக்கு. 2 இயர்ஸ்ல எவ்வளோ இருக்கு? ஸோ 2 இயர்ஸ்ல அமௌண்ட் வந்து 3600 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 2 இயர்ஸுக்கு பர் சிஐ வந்து கிடைக்குமா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இது வருமா? இதுதான் சிஐ வேல்யூ ஃபார் 2 இயர்ஸ். அப்போ வந்து 2 இயர்ஸுக்கு சிஐ எவ்வளோன்னா 2 இயர்ஸ்ல பிரின்சிபல் அமௌண்ட் 3600 இருந்திருக்கு. அப்போ பி ஈக்குவல் இங்கே 3600 ஆகும். சிஐ வந்து 1584 எடுத்துக்கிட்டிங்கன்னா என் வேல்யூ வந்து 2 இயர்ஸ். ஃபார் 2 இயர்ஸுக்கு தான் அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு சிஐ ஃபார் 2 இயர்ஸ். அதனால இயர்ஸ் வந்து 2 போட்டுங்க. 6 தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏ ஆப்ஷன். அதுல இருந்து 15%ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து என்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் செகண்ட் இயர் ரெண்டுக்கும் வட்டி போடணுமா? ஸோ 3600ல 15% என்ன வரும்? அதாவது 3600ல 10%னா 360. ஓகே, 5%னா அதுல பாதி 180 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 540 வரும். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது இருக்கு 540. இதோட வட்டி வந்து 540. இந்த 540க்கு வட்டி போடணும். வட்டி போட்டால் என்ன வரும்? 54 10%, 5% வந்து 27. ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 81 வரும். ஓகேவா? 81. இது எல்லாம் ஆட் பண்ணால் சிஐ வருதான்னு பாருங்க. வராது. ஓகேவா? ஸோ இதனால இது கிடையாது. 15% கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி எடுத்துக்குவோம். 20%. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வட்டி எவ்வளோ இருக்கும்? 3600க்கு 20%. அப்போ 360 10%, 360 இன்னொரு 360 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் 20% வந்துருமா? ஸோ வந்து 720 வரும். சரியா? இங்கே ஒரு 720. இந்த 720க்கு 20% போட்டால் என்ன வரும்? 10%னா 72, இன்னொரு 10%னா 72. ஸோ 72 + 72 144. ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஐ வேல்யூ என்ன வரும்? 04 14 144 ஆட் பண்ணா 1584 வருதா ஆட் பண்ணா? ஸோ சிஐ வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. ஸோ ஆன்சர் வந்து 20% தான் வந்து ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம்ல, அதே மெத்தட்ல தான் போட்டிருக்கோம். வட்டி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அந்த மெத்தட் மட்டும்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மாற்றி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A sum of money will be 750 in 5 years and 825 in 6 years. Find the rate of compound interest கேட்டுருக்காங்க. அதாவது இது எப்படி போடுவீங்க? இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து அதே மாடல் தான் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து 6 இயர்ஸ்ல 825 இருக்கு. 5 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 750 இருக்கு. ஓகேவா? சம் ஆஃப் மணி. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து 1 இயரா? ஸோ 1 இயருக்கு சிஐ வந்து எவ்வளோ வரும்? 75 வருமா? ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கணும்னா 10%. இந்த இடத்துல பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது சிஐ ஃபார் 70, சிஐ வேல்யூ 75 இருக்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கு? 750 இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ சிஐ வேல்யூ 75. ஓகேவா? அப்புறம் என் வேல்யூ 1. ஓகேவா? டிஃபரன்ஸ் வந்து 1. அதுக்கப்புறம் 6 வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 இயர் தானே? ஸோ ஒரு வாட்டி தான் போடணும் அப்படி. ஸோ 750க்கு 10% போட்டால் எவ்வளோ வரும்? 75 வரும். சிஐ வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். R = 10%. இது எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If sum becomes 3 times in 5 years, find the time in which money become 9 times of itself at the same rate of interest கொடுத்துருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
அதாவது சம் ஆஃப் மணின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ நம்மளா 100ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து 3 டைம்ஸ் ஆகுது இன் 5 இயர்ஸில். ஓகேவா? ஸோ அது மறுபடியும் இன்னொரு 3 மடங்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? 900 வருமா? ஸோ இந்த மணி வந்து 9 டைம்ஸ் ஆகுது. அப்போ வந்து டைம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கேள்வி. அதாவது கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் மணி நம்மளே 100ன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து 3 மடங்கு ஆகுறதுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. அந்த மணி வந்து 9 மடங்கு ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது வந்து 300 5 இயர்ஸ்னா இதுலேருந்து 3 மடங்காக ஒரு 5 இயர்ஸ் வருமா? ஸோ இந்த 5 இயர்ஸ் தான் ஆன்சர்னு போட்டக்கூடாது. இந்த 5 + 5 10 இயர்ஸ் தான் வந்து ஆன்சர். இந்த 100ங்கிறது வந்து 9 டைம்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா 5 + 5 10 10 இயர்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. ஈஸியாக போட்டுடலாம். அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? 4th சம். இந்த சம்ம நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி சொன்ன சம் அதே மெத்தட் தான். ஓகேவா? இப்போ வந்து இப்போ சம் பிகம்ஸ் 2 டைம்ஸ் in 6 years, find time in which money becomes 8 times of itself at the same rate of interest கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். at the same rate of interest கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சம் ஆஃப் மணி 100ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு அது வந்து 6 இயர்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? 6 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இதை வந்து 2 மடங்கு போட்டா 400 வரும். இதை 2 மடங்கு போட்டா என்ன வரும்? 800 வருமா? ஓகேயா? அப்ப இங்கே ஒரு 6 இயர்ஸ், இன்னொரு 6 இயர்ஸ்ல 2 மடங்கு ஆகும். ஓகேவா? ஒரு 6 இயர்ஸ்ல 200 2 மடங்கு ஆகிட்டு அடுத்த 6 இயர்ல அடுத்தது 2 மடங்கு ஆகும். அடுத்த 6 இயர்ல அடுத்தது 2 மடங்கு ஆகும். அப்ப 8 டைம்ஸ் வந்துச்சா? இப்போ மொத்தம் என்ன வரும்? 6 + 6 = 18 இயர்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இது வந்துச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர்? நெக்ஸ்ட் சம் பாருங்க. The sum becomes 4 times in 6 years. Find time in which money become 8 times of itself at the same rate of interest கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ன்னு சம் ஆஃப் வேல்யூ 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு அது 6 இயர்ஸ் எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் அது என்ன எடுத்துக்கும்? என்ன இதில் 4 மடங்குனா 1600 வரும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 8 டைம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கணும். ஸோ 4 மடங்கு ஆகிறதுக்கு 6 இயர்ஸ்னா அப்போ 3 இயர்ஸில் 3 இயர்ஸில் என்ன ஆகும்? 200 ஆயிருக்குமா? அப்போ அதே மாதிரி இதை 2ஆக பிரிங்க. 3 இயர்ஸில் 800 ஆயிருக்குமா? 1600 வரதுக்கு முன்னாடி 800 ஆயிருக்கும். அப்போ இந்த 800 8 டைம்ஸ் வரதுக்கு 3 + 3 + 3 9 டைம்ஸ். அதாவது 9 இயர்ஸ். ஓகேயா? 9 இயர்ஸ் ஆயிருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A sum of rupees 12,000 deposited at CA becomes doubles after 5 years. After 20 years it will becomes கேட்டிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் மணி இப்போ வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. என்னன்னா 12,000ன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் மணி 12,000. அது வந்து 5 இயர்ஸ்ல வந்து டபுள் ஆகுது. ஓகேவா? அப்போ வந்து 24,000 ஆகுது. இதே மாதிரி போட்டுட்டே போறோம். இதே மாதிரி 5 இயர்ஸ்ல இதே மாதிரி அடுத்த 5 இயர்ஸ்லன்னா மொத்தம் வந்து 10 இயர்ஸ்லயா இதே மாதிரி 20 இயர்ஸ்ல என்ன அமௌண்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ 24 இதை டபுள் ஆகுனா 48,000மா? அதுக்கப்புறம் இதை டபுள் ஆகுனா 5 இயர்ஸ்ல 5 5 10 15 ஆயிடுச்சா? இதை வந்து 2 டைம்ஸ் போட்டா என்ன வரும்? 96,000 வரும். திரும்ப ஒரு 5 போட்டா 20 இயர்ஸா? 5 + 5 + 5 + 5 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்ல என்ன இருக்கும்? இதை வந்து டபுள் ஆக்குனா என்ன வரும்? 1,92,000. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அதாவது 12,000 கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டு இது வந்து 20 இயர்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸுக்கும் இது வந்து டபுள் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்ல டபுள் ஆகுது 24 ஆகுது. அடுத்த 5 இயர்ஸ்ல 48 ஆகுது. அடுத்த 5 இயர்ஸ்ல 90 அதாவது 96,000 ஆகுது. அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து 1,92,000 ஆகுது. மொத்தம் 20 இயர்ஸ்ல இதுதான் ஆன்சர். இந்த அமௌண்ட் தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா?